அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தொடர்ச்சியாக நபிமார்களின் வரலாறு என்ற சீரீஸில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் கடைசி பதிவில் அந்த பழத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாப்பிட வேண்டாம் என்று ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவருக்கும் சொல்ல ஷைத்தானின் மூலமாக அந்த பழத்தை அவர்கள் சாப்பிடுகிறார்கள். ஷைத்தான் அவ்விருவரையும் வழிக்கெடுத்து பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுவர்க்கத்தில் இருந்தே வெளியேற்றுகிறான். கண்ணியமானவர்களே, ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலையிலே அல்லாஹ் ஒரு கிரீடத்தை அணிவித்திருந்தான். இப்னு அசாக்கிருடைய ரிவாயத்தில் வருது, எப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பழத்தை சாப்பிட்டார்களோ உடனே ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹுடைய கட்டளை வருகிறது. ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலையில் இருந்த அந்த கிரீடத்தை அப்படியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலட்டி எடுக்கிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருவரையும் சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றுகிறான். சூரா பக்ராவிலே அல்லாஹ் கூறுகிறான், இஹ்பிது, சுவர்க்கத்திலிருந்து நீங்கள் இறங்கி விடுங்கள், வெளியேறி விடுங்கள். பஅதுக்கும் லிபஅதின் அது, உங்களில் சிலர் சிலருக்கு விரோதியாக எதிரியாக இருப்பார்கள். வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ருன் வ மதாஉன் இலா ஹீன், ஒரு காலம் வரை உலகத்திலே நீங்கள் தங்குவதற்கு இடமும் அங்கே பொருட்களும் இருக்கிறது என்று அல்லாஹ் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கூறுகிறார். பிறகு கண்ணியமானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் இறக்கப்படுகிறார்கள். இதே போல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்தில், ஷைத்தான் ஒரு இடத்தில், ஷைத்தானுக்கு உதவிய பாம்பு ஒரு இடத்தில் இறக்கப்படுகிறார்கள். எந்த இடத்தில் இறக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். இந்த கருத்தை இமாம் இப்னு கஸீர் கஸஸுல் அம்பியா என்ற தங்களுடைய சரித்திர நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, உஹ்பித ஆதம் பில் ஹிந்த், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவிலே இறக்கப்பட்டார்கள். இந்தியா என்று சொல்லும் பொழுது கண்ணியமானவர்களே, இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவிலே பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். இந்தியா என்று சொல்லும் பொழுது அதிகமான உலமாக்கள் மார்க்க அறிஞர்களுடைய கருத்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கப்பட்டது ஸ்ரீலங்காவில் தான். அதாவது ஆரம்பத்தில் ஸ்ரீலங்கா இந்தியா எல்லாம் ஒன்றாகத்தான் இருந்தது. அதனால் ஆரம்பத்தில் இந்த எல்லா இடங்களுக்கும் சேர்த்து ஹிந்த் என்று அரபியிலே சொல்வார்கள். அதற்கு பிறகுதான் ஸ்ரீலங்கா தனி தீவாக பிரிந்தது. ஆக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவதாக இறக்கப்பட்டது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பாவா ஆதம் மலையின் மீது. அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலடி தடம் இன்றும் காண கிடைக்கிறது. இதை பற்றி அந்த வீடியோவிலே பேசியிருக்கிறேன், தெளிவாக பேசியிருக்கிறேன். இதே போல ஹவ்வா பி ஜித்தா, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஜித்தாவிலே இறக்கப்பட்டார்கள். இதே போல இப்லீஸ் பஸ்ரா, ஈராக்குடைய முக்கியமான ஊர் தான் பஸ்ரா. இந்த பஸ்ராவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தஸ்தேமான் என்ற ஊரிலே இறக்கப்பட்டார். இதே போல ஷைத்தானுக்கு உதவிய பாம்பு ஈரானுடைய அஸ்பஹான் என்ற ஊரிலே இறக்கப்பட்டதாக ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவாக குறிப்பிடுறாங்க. இமாம் இப்னு சஅத் தபகாத்ல ஒரு ரிவாயத்தை கொண்டு வராங்க. இமாம் சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிந்த், அதாவது அந்த ஸ்ரீலங்காவுடைய பகுதியில் தான் இறக்கப்பட்டார்கள். அவர்கள் சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் பொழுது அவர்களோடு ஹஜருல் அஸ்வத் கல்லும் சுவர்க்கத்துடைய சில இலைகளும் கையிலே இருந்தது. பிறகு அந்த இலைகளை இந்த ஸ்ரீலங்காவுடைய பகுதியில் அப்படியே நாட்டினார்கள். இதன் மூலமாகத்தான் வாசனை திரவியங்கள் உள்ள மரங்கள் உருவானதாக இமாம் சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்துக்கு இறக்கப்பட்டதற்கு பிறகு எப்பொழுதுமே அழுது கொண்டே இருந்தார்கள். எத்தனை வருடங்கள் அழுதார்கள் என்ற விடயத்திலே பல ரிவாயத்துகள் வருது. இமாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பாவத்தை நினைத்து 70 வருடங்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். இன்னொரு ரிவாயத்தில் 40 வருடங்கள் தொடர்ச்சியாக அழுது கொண்டே இருந்ததாக சொல்லப்படுகிறது. தன்னுடைய பாவத்தை நினைத்து நினைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுது கொண்டிருந்தார்கள். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய உள்ளத்திலே ஒரு துஆவுடைய உதிப்பை ஏற்படுத்தினான். அந்த துஆவை அவர்கள் செய்ததற்கு பிறகு அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்தான். சூரா பக்ராவிலே அல்லாஹ் கூறும் பொழுது, ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம். ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இரட்சகனிடத்திலிருந்து சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார்கள். அந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிய பொழுது ஃபதாப அலைஹி, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மன்னித்தான். அந்த வார்த்தைகள் என்ன, அந்த வார்த்தைகள் எது என்ற விடயத்திலே ரிவாயத்துகள் வருகிறது. அதில் ஒன்று தான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆவை கேட்டார்கள். அல்லாஹ் அதை
சூரா ஆராஃபிலே தெளிவாக குறிப்பிடுகிறான், ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ரப்பனா எங்களுடைய இரட்சகனே, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம். وان لم تغفر لنا وترحمنا எங்களுக்கு நீ மன்னிப்பளிக்காவிட்டால், எங்களுக்கு நீ இரக்கம் காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். இந்த துஆ தான் அந்த வார்த்தை என்பதாக சில மார்க்கறிஞர்கள் கூறுகிறார்கள். இமாம் முஜாஹித் இப்னு ஜபர் அல் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அந்த கலிமாத், அந்த வார்த்தைகள் என்னவென்றால், அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக வ பிஹம்திக் ரப்பி இன்னி ظلمت نفسي فاغفر لي انك خير الراحمين. اللهم لا اله الا انت سبحانك وبحمدك ربي اني ظلمت نفسي فتب علي انك انت التواب الرحيم என்ற வார்த்தைகள் தான் என்பதாக இமாம் முஜாஹித் இப்னு ஜபர் அல் மக்கி கூறுறாங்க. அப்படி என்றால் கருத்து என்ன? அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்த், யா அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது. சுப்ஹானக வ பிஹம்திக், உன்னுடைய புகழை கொண்டு உன்னை நான் துதிக்கிறேன். ரப்பி இன்னி ظلمت نفسي, யா அல்லாஹ் எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். ஃபக்ஃபிர்லி, என்னை நீ மன்னித்து விடு. இன்னக கைருர் ராஹிமீன், இரக்கம் காட்டக்கூடியவர்களில் நிச்சயமாக நீ தான் மிகச் சிறந்தவன். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்த், யா அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது. சுப்ஹானக வ பிஹம்திக், உன்னுடைய புகழை கொண்டு உன்னை நான் துதிக்கிறேன். ரப்பி இன்னி ظلمت نفسي, யா அல்லாஹ் எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். ஃபதுப் அலைய, எனக்கு மன்னிப்பை அளித்து விடு. இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக நீ தான் பாவங்களை மன்னிக்கக்கூடிய இரக்கம் காட்டக்கூடிய ரப்பாக இருக்கிறாய் என்பதாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்தான். பைஹகி, ஹாக்கிம், இப்னு அசாக்கிருடைய ரிவாயத் வருது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டார்களோ, இப்போ அல்லாஹ்விடத்தில் அஸ்அலுக பிஹக்கி முஹம்மதின், யா அல்லாஹ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டால் உன்னிடத்திலே நான் கேட்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று சொன்னவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாமே அறிந்தவன். அப்படி இருந்தும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட கேட்டான், உங்களுக்கு எப்படி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரியும்? அவர்களை இன்னும் நான் படைக்கவில்லையே. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ் நீ எப்பொழுது என்னை படைத்து எனக்கு ரூஹையும் கொடுத்தாயோ அந்த நேரத்தில் உன்னுடைய அர்ஷுடைய தூண்களை நான் பார்த்தேன். ஃபரஃபஅது ரஸி வ ரஅய்து அலா கவாமில் அர்ஷ், நான் தலையை உயர்த்தி உன்னுடைய அர்ஷுடைய தூண்களை பார்த்தேன். அதிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. அப்பொழுது நான் சிந்தித்தேன், உன்னுடைய பேருடன் இன்னொருவருடைய பேர் இருந்தால் அது உனக்கு மிக விருப்பமான ஒருவராகத்தான் இருக்க முடியும் என்று நினைத்தேன். அது எனக்கு ஞாபகம் வந்தது. அதனால தான் அந்த முஹம்மத் என்ற பெயரின் மூலமாக உன்னிடத்திலே நான் கேட்டேன் என்று ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னான் தெரியுமா? சதக்த யா ஆதம், ஆதமே நீங்கள் உண்மை கூறினீர்கள். இன்னஹு லா அஹப்புல் ஹல்கி இலைய, எனக்கு படைப்பிலே மிக விருப்பமானவர் அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவருடைய பேரினால் நீங்கள் கேட்டதின் காரணமாக கது கஃபர்து லக், உங்களுடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லிவிட்டு சொன்னான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாவிட்டால் உங்களை நான் படைத்தே இருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்து என்ன என்று அந்த சந்தர்ப்பத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விவரித்தான். கண்ணியமானவர்களே, ஆகவே இந்த அடிப்படையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான். இதற்கு பிறகு என்ன நடக்கிறது அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவிலே தெளிவாக பார்ப்போம். நபிமார்களுடைய வரலாறை அறிந்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.